தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பல நாட்களாக பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஜாப் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் முக்கியமான விஷயங்கள் 4 விஷயங்கள் இருக்குது. ஸோ ரொம்பவே முக்கியமான விஷயங்கள், யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். இது இருந்தாலே போதும் இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளான ஜாப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு 4 விஷயங்களை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 61,300 வரைக்கும், 61,300க்கும் அதிகமாக அப்ராக்சிமேட்லியாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 61,300 வரைக்கும் இந்த ஜாப்புக்கு உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க அப்ராக்சிமேட்லியாக. இது அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி 18/5/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆன்லைன்லாம் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு நான் தெளிவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக கண்டினியூ பண்ணுங்கள். இது ஒரு அதிகாரிக்கான பணி தான். ஸோ உங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள் அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு டீசெண்டாக வெளியில் சொல்லிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஜாப். ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பெண்கள் எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலுமே சரி, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்த வித தேர்வுமே இல்லாமல் உங்களால் செலக்ட் செய்வதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைக்கிறது ரொம்பவே எப்போயா தான் வரும். ஸோ இப்போ வந்திருக்கு அப்படின்ற போது இந்த ஜாப்பை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ராப்பரான ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ண அந்த ஜாப் கிடைக்கும், எப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எங்கே கிடைக்கும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்ற A to Z ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ராப்பராக வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு மட்டும் தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான நோட்டிஃபிகேஷன், சரியா? ஸோ பெண்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆண்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு நான் தனித்தனியாக லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் ப்ராப்பராக டிஸ்கிரிப்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் நான் தெளிவாக ஷோ பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் ஆண்களுக்கான நோட்டிஃபிகேஷன், பெண்களுக்கான நோட்டிஃபிகேஷன், இது எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு பெண்களுக்கான நோட்டிஃபிகேஷனில் என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 32 வயதுக்குள்ளே தான் இருக்கணும். உங்களுக்கு எந்த வித ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுக்கல அப்படின்றதுனால ஸோ நீங்கள் இந்த ஜாப்புக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கிடையாது. ஸோ 21லேருந்து 32 வயதுக்குள்ளே இருந்தால் மட்டும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் மேரிடாக இருந்தாலும் சரி, இல்லை அன்மேரிடாக இருந்தக்கூடிய பெண்களும் இருந்தாலும் சரி, ஸோ மேரிட் அண்ட் அன்மேரிட் 2 பேருமே சரி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இனிஷியல் ஸ்க்ரீனிங் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனிங்கை முடிச்சிட்டாலே நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிருவீங்க. நெக்ஸ்ட் SSB ரிலேட்டடாக உங்களுக்கு இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ அந்த இன்டர்வியூ முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ ஃபைனலாக மெரிட் லிஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், உங்கள் ஃபிட்னஸை பற்றி இருக்கும். ஸோ ஃபிட்னஸ் எல்லாமே நீங்கள் முடிச்சாலே போதும் உங்களால் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இதில் இது பண்ணிக்க அதாவது செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னன்சி இதுவும் இருக்குது, ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் ப்ரெக்னன்சியாக இருக்கீங்க அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ ப்ரெக்னன்சி இல்லாமல் பெண்கள் இருப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடும் இருக்கும். ஸோ ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு சில ஒர்க்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ இது மாதிரி இருக்கவங்க அப்ளை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஆண்களுக்கும் கிட்டத்தட்ட சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 21லேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எஜுகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் ரிலேட்டடாக வெட்டினரி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸும் அதே மாதிரி தான் நடக்குது. ஆண்களுக்கு 18 வேகன்சி இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ செலெக்ஷன் மெத்தட் பெண்களுக்கு எந்த மாதிரி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் எடுக்கிறாங்க. இனிஷியல் ஸ்க்ரீனிங் இருக்குது, நெக்ஸ்ட் SSB இன்டர்வியூ இருக்குது, நெக்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் இருக்குது, நெக்ஸ்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ இந்த ட்ரைனிங் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக இந்த இன்டர்வியூலாம் நீங்கள் ப்ராப்பராக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரைனிங்கில் போய்ட்டு நீங்கள் எப்படி இது பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இப்படி இருக்கு எனக்கு புரியலன்னு சொல்லி யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதில் ஒரு கேப்சா வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா வேர்டை என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே டைப் பண்ணணும். இந்த பாக்ஸில் நான் கரெக்டாக டைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் டைப் பண்ணிவிட்டேன், என்டர் வெப்சைட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ கோ டு ஹோம் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இது தப்புன்னு காட்டுது, நான் திரும்பவும் கொடுத்துக்கிறேன்.
சம்டைம்ஸ் வந்து தப்புன்னு காட்டும். ஸோ நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். கொடுத்து என்டர்ன்னு சொல்லி கொடுத்தா தான் உள்ளே போகும். சரியா? ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பராக கொடுத்தாச்சு, உள்ளே வந்துருச்சு. இப்போ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து இருக்கு பாருங்கள். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் லாகின் அப்ளைன்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணால் இது வந்து நியூ பேஜுக்குள்ள வந்து போகும். இதில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இங்கிலீஷ் அப்படின்றத மாற்றிக்கோங்க. சரியா? மாற்றிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஒன்றுமே வந்து கிடையாது. எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுறதை மட்டும் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே இருக்க கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் இல்லைனா மெட்ரிகுலேஷனோட நம்பர்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த இது உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் நம்பர் இல்லை ஆதார் நம்பரை கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு டிஜிலாக்கில் போகிறோன்னா நீங்கள் டிஜிலாக்கில் போய் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்க அப்படின்றத கொடுக்குற மாதிரி உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதாரோட நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க தெரியுமா. ஸோ அந்த ரிஜிஸ்டர் பண்ண நம்பருக்கு ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் லாகின் பேஜை வச்சு லாகின் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாகின் பேஜை பொறுத்த வரைக்கும் இந்த பேஜோட ஸ்டார்டிங் வந்து வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் காட்டுற கொஞ்சம் லோட் ஆகுது. ஓகே, இந்த இருக்கா லாகின். ஸோ இப்போ வந்து இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்குள்ளே வரும். ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் பேஜ். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம லாகினை கிளிக் பண்ணி உள்ளே வந்த உடனே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டெலாம் கொடுத்தா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை போட்டுட்டு இல்லை கொடுத்துக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஈஸியாக அந்த பேஜுக்கு உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நார்மலாக கவர்மெண்ட் ஜாப்க்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுவோமோ உங்களோட டீட்டெயில்ஸ் உங்களோட டாக்குமெண்டேஷன் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்து ஈஸியாகவே இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியுமே உங்களுக்கு லாகின் பண்ணி உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண முடியலை அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் எடுத்தீங்கன்னா தேர்ட் பேஜில் ஹவு டு அப்ளைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து இதே ப்ரொசீஜர் தான் கொடுத்துருப்பாங்க. லாகின் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட் அப்ளை அப்படின்றத கொடுக்கணும். எலிஜிபிலிட்டி வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டியில் வந்து நீங்கள் மேலா ஃபீமேல் அப்படின்றத கொடுத்துட்டு அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றத கொடுத்துட்டு ஃபைனலாக சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துட்டு சம்மரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் எல்லாமே முடிச்சாலே போதும். உங்களுக்கு சப்மிட் அப்படின்ற கடைசியாக ஒரு ஆப்ஷன் வரும். அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாகவே ஆன்லைன்லேயே வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த போர்ட்டலே வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஒன்ஸ் நீங்களும் நோட்டிஃபிகேஷனை ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கூட சொல்லியிருப்பாங்க. நம்ம சம்டைம்ஸ் மறக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்காக தான் சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்போம். நீங்களும் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகேவாக இருக்குது, செட் ஆகுது அப்படின்னா அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கணும், கிளியராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஜாப்போட 18/5/2026 இந்த தேதிக்கு முன்னாடியே எந்த வீடியோக்கு எந்த கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றத ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இந்த வேலையை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். எந்தவித மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலை உங்களுக்கு கிடைப்பதற்கு வாழ்த்துக்கு நண்பா. ஆல் தி பெஸ்ட்.